கடைசியில் ஈ வந்தால் அதுக்கு சவுண்டே கிடையாது இல்லையா? சரி படிங்க. மேக். கு. இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி படிங்க. கு. இட்டு. சிஹெச்னா வாட் இஸ் சவுண்ட் ஆஃப் சிஹெச்? சிஹெச்க்கு என்ன சவுண்டு சொல்லி கொடுத்தனேன். சிஹெச்னா சவுண்டு. இச்சு. அப்போ கேட்டும் இச்சும் சேர்ந்தா கேட்ஸ். அடுத்து குட். பை. வாசினி வாயை திறந்து சொல்லு. ஓப்பன் யுவர் மவுத். இன்னா இன்னா இல்லை என்னது? ஸ்ல் ஈ இவ்வா இவ்வா பி. அது பீனா தான் பு. இது என்ன எழுத்து? பி. அப்போ இப்பு. அப்போ சேர்த்து சொல்லணும்னா ஸ்லிப்பா. டபுள் இ வந்தாலும் இழுத்து சொல்லணும்ல. ஐஎன்ஜி வந்தாலே நீங்கள் ஒன்று ஒன்றா பிரிக்கவே செலவில்ல. ஐஎன்ஜின்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ. இங்கு அது இங்குன்னு சொல்லிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இஸ் இருக்கு, இங்கு இருக்கு. இஸ்ஸும் இங்கும் சேர்ந்ததுன்னா கங்கா. சிங்குடா. நெக்ஸ்ட் ஒன். இங்கா என்ன இருக்கா? இது கே மட்டும் தானே இருக்கு. இங்கே எப்படி இங்கு வரும்? இங்கு எதுக்கு வரும்? இங்கு எது மட்டும்தான் இருக்கு? இங்குன்னா எந்த 3 எழுத்து வந்தா இங்கு? ஐஎன்ஜி. எந்த 3 எழுத்து வந்தா இங்கு சொல்லணும்? வேற எங்கேயும் இங்கு சொல்லக்கூடாது. இக்கு. லாஸ்ட் லெட்டர் வந்து இ. அதுக்கு சவுண்ட் இருக்கா? அதுக்கு சவுண்டு கிடையாது. ஆனால் அதுக்கு சவுண்டு வந்து இடையில வந்தால் ஏ சொல்லணும். சரியா? இப்போ சவுண்டு கிடையாது. மேக். கு ஓ இ ஏட்டு. ஏட்டு இல்லை ஈட். ஈயும் ஏவும் சேர்ந்தாலே ஈ. ஈட்டுன்னு வரும். ஐஎன்ஜி. ஐஎன்ஜி என்ன சொல்லியிருக்கேன்? ஐஎன்ஜி. வெரி குட், வெரி குட். நிதேஷ் கரெக்டாக சொல்லிட்டான். பிர்ரு இங்கு. அவ்வளோதான். பிரிங்கு. டிஹெச்னா இத்து. டிஹெச்னாவே இத்து. அழுத்தி சொல்லுவோம்ல இத்துன்னு. இத்து ஐஎன்கே இங்கு. இத்தும் இங்கும் சேர்ந்தா வெரி குட். திங்க். இதே மாதிரி தான் எழுத்து கூட்டி கூட்டி இதெல்லாம் நீ படிச்சு காட்டணும். சரியா? வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. சவுண்டு மட்டும் டெய்லியுமே படிச்சிருங்க.